அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸில் வேதகன், போதகன், காரகன், பாசகனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக 10ஆம் அதிபதி யாருக்காவது போதகன் சாரத்தில் இருந்துச்சுன்னா, தொழில் சம்பந்தமான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ சுக்கிரன் வந்து 10ஆம் அதிபதியாக வரார். அவர் போய் குரு சாரத்தில் இருக்கார். ஏன்னா சுக்கிரனுக்கு குரு தான் போதகனாக வராங்க. அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் விசாக நட்சத்திரத்திலேயோ, பூரட்டாதிலேயோ, புனர்பூசத்திலேயோ இருந்தால் தொழில் நடத்தும் பொழுது, தொழில் சம்மந்தமான ஏதாவது ஒரு பாடத்த நீங்க கண்டிப்பா கத்துக்குவீங்க. அப்ப அது தொழில் நஷ்டமாயி, அது நெகட்டிவான பாடம் ஆயிறக்கூடாது. அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும்னா, நீங்க டம்மியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அத ஒரு ரூ. 10,000 ரூ. 1,00,000ல நீங்களே நஷ்டம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளில வந்துரலாம். ஸோ இந்த மாரி சூட்சமமான சில பரிகாரங்கள் மூலியமாக போதகனோட பிரச்சனை, வேதகனோட பிரச்சனையிலேருந்து ஈஸியா தப்பிச்சுக்க முடியும். இத பத்தி ஒரு முழுமையான வகுப்பா தொடர் 15 நாள் வகுப்பாக நடத்த போகிறேன். 17/2/2025 திங்கட்கிழமை இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து வேதகன் சம்பந்தமான வாழ்வியல் பரிகாரங்களை கொடுக்க போகிறேன். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.